வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டுட்டோரியல்ஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஸோ அப்கமிங் கூகுள் ஆட்ஸில் வரப்போகிற அப்டேட்டை பற்றி தான் பேச போகிறோம். அந்த அப்டேட்ஸ்லையுமே வந்து குறிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே பயன்படக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளாக நான் வீடியோ டுட்டோரியல் போடல, கரெக்டு. எனக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, அதனால் நிறைய ஃபாலோ வேறு இருக்குது. நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்ஸில் பின்ட்ரெஸ்ட் ஆட் இப்படி போடுறது, அதை பற்றி ஒரு டுட்டோரியல், அதுக்கப்புறமா ஜிடிஎம் பற்றி ஒரு டுட்டோரியல், அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி ஃபேஸ்புக் ஆட்ஸில் வந்து கஸ்டம் ஆடியன்ஸ் அதில் எப்படி கிரியேட் பண்ணது அந்த ஃபாலோ அப் டுட்டோரியல் வேறு இருக்குது. கூகுள் ஆட்ஸ்லேயுமே வந்து அந்த சர்ச் அந்த ஆட்ரிபியூஷன் மாடலிங் டுட்டோரியலும் ஃபாலோ அப் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற செக்ஷனுக்குள்ளே போவோம். ஸோ கூகுள் மார்க்கெட்டிங் லைவ் 2019 நடந்தது. அதில் வந்து கூகுள் ஆட்ஸில், அப்புறமா யூடியூப்பு, அப்புறமா கூகுள் சர்ச் ஆட்ஸ், கூகுள் ஷாப்பிங், அதில் எல்லாமே வந்து புதுசாக இந்த மாதிரி அப்டேட்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி கூகுள் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து முக்கியமான ஒரு ஆட் தான் வந்து கேலரி ஆட்ஸ் அப்படின்ற ஒரு அப்டேட்டு. இது வந்து நிறைய பேருக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்களுக்காக தான் இந்த டுட்டோரியல் நான் போட்டது. ஸோ இந்த கேலரி ஆட்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இந்த ரீட்டைலர்ஸ், இந்த மொபைல் ஷாப் வச்சு மொபைல் ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்க, முக்கியமாக இகாமர்ஸ் சைட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கேலரி ஆட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறமா ட்ராவல் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி ஏர் ட்ராவல் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறமா நிறைய விதமான ப்ளம்பர்ஸ்க்கு, அதுக்கப்புறமா வாட்டர் கேன் சப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும், வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இது பெனிஃபிட். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பெனிஃபிட் தான். பட் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதை வச்சு தான் வந்து ஒரு பெனிஃபிட்டுமே இருக்குது. இல்லை இது எனக்கு சரி வராது, இது வந்து எனக்கான அப்டேட்டே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதையும் நீங்கள் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் அது எப்படி அப்டேட் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேலரி ஆட்ஸ்குள்ளே போவோம். இந்த கேலரி ஆட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் கரோசல் ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்பயாச்சும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் வந்து ஆட்ஸ் மாதிரி வரும். ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் ரொம்ப ஃப்ளிப்கார்ட் ஆட் வரும். அதில் இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சில ஸ்பான்சர் ஆட்ஸ். ஸோ அது வந்து ஃபேஸ்புக்கில் கரோசல் ஆட் சொல்லுவோம். ஸோ இந்த ஆட் தான் கூகுளில் வரப்போகுது, கேலரி ஆட்ஸ். இந்த எண்ட் ஆஃப் 2019 ஆர் சம்வாட் 2020 ஸ்டார்டிங்கில் வரப்போகுது. ஸோ இந்த கேலரி ஆட்ஸ் ஒன்லி ஃபார் மொபைல். அது ரிலீஸ் ஆனது அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து மொபைலில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து டெஸ்க்டாப்லேயும் வந்து அவங்க வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் டெஸ்க்டாப்லேயும் கொண்டு வரத்துக்கு அப்படின்னு இருக்காங்க. பட் அஃபிஷியலாக வந்து இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனில் இது வந்து மொபைலுக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ்லேயும் வந்து லீட்ஸ் வருது, கால்ஸ் வருது. கூகுளோட ஃபேஸ்புக்கில் நல்லா வருது. அதுக்கு காரணம் என்ன? ஃபேஸ்புக்கில் இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜு, வீடியோ, இது எல்லாமே வந்து ஒரு நியூ யூஸரை நல்லா இன்ஸ்பயர் பண்ணணும், அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து இமேஜ் ஆட், வீடியோ ஆட்ஸ் எல்லாம் போடுறோம். அட் சேம் டைம் நீங்கள் வந்து கேட்கலாம், வந்து கூகுள் டிஸ்பிளே தான் இமேஜ் ஆட் போடுறோமே, ஸோ சர்ச்சில் எதுக்கு இமேஜ் ஆட் அப்படின்னு கேட்பீங்க. கூகுள் டிஸ்பிளே வந்து பிராண்டிங் அவேர்னஸ். ஸோ அந்த சைட்டுக்கு வரவன், அது சைட்டுக்கு ஒருத்தவங்களோட சைட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னா அவனோட இன்டென்ஷன் வேறையாக இருக்கும் அந்த சைட்டில். பட் உங்கள் ஆடு அதுக்கு ரிட்டர்ன் உங்கள் ஆடு பக்கத்தில் தெரியுது, அவன் வேணும்னா கிளிக் பண்ணுவான். அப்படி இல்லைனா அவன் எதுக்காக அந்த சைட்டுக்கு வந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், கரெக்டாக. ஆனால் சர்ச்சில் அப்படி கிடையாது. சர்ச்சில் வந்து அவனுக்கு என்ன தேவையோ அது கீவேர்டாக போட்டுட்டு அவன் தேடுவான். அவன் தேடுறது வந்து டாப்லேயே வந்துருச்சு, ஆப்ஷன்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி கன்வெர்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதுக்காக தான் வந்து கூகுள்ஸ் வந்து இந்த மாதிரி இமேஜ் ஆட்ஸ் வந்து சர்ச்லேயே கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து என்ன நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட்னால் வந்து 1000 வார்த்தைகள் சொல்லாததை ஒரு ஓவியம் சொல்லிட்டோம். அதே மாதிரி 1,00,000 வார்த்தைகள் சொல்லாததை ஒரு வீடியோ சொல்லிட்டோம். அதாச்சும் 1000 வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் 1000 வேர்ட்ஸில் சொல்லாதது வந்து ஒரு இமேஜ் சொல்லிட்டோம். அதே மாதிரி 1,00,000 வேர்ட்ஸ் சொல்லாததை ஒரு வீடியோ சொல்லிட்டோம். சொல்ல வரதை கரெக்டாக சொல்ல போனோம்னா அந்த கணக்கில் ஏதோ அப்பப்போ கொஞ்சம் தப்பு இருக்கலாம். 1000 வேர்டா இல்லை 500 வேர்டான்னு, இல்லை 1,00,000 வேர்டா இல்லை வந்து 50,000 வேர்டான்னு. பட் இருந்தாலும் அதுதான் உண்மை இல்லையா?
இப்பயுமே வந்து ஃப்ளிப்கார்ட்டும் பெரிய பிராண்டு தான், டவ்வும் பெரிய பிராண்டு தான், எல்லாருமே பெரிய பிராண்டு தான். அவங்க ஆன்லைனில் அட்வர்டைஸிங் பண்ணாலே அவங்களுக்கு பட்ஜெட் எல்லாமே செம்ம சிம்பிளாக சீப்பாக முடிஞ்சிடும். அவங்க அது மூலமாகவே கன்வர்ஷன் ரெவன்யூ எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லாமல் அவங்க டிவியில் ஏன் ஆட் தராங்க? வீடியோஸ் வந்து மக்களை நல்லா இன்ஸ்பயர் பண்ணும். அதுக்காக தான் வந்து அவங்க வந்து டிவியில் இன்னுமே வீடியோ கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆடு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, பட் இருந்தாலும் ஏன் கொடுத்துட்ருக்காங்க? இதனால ரீசன்ஸ் தான். ஸோ இமேஜ் அண்ட் வீடியோஸ் பீப்புள்ஸை நல்லா இன்ஸ்பயர் பண்ணோம், அட்ராக்ட் பண்ணோம். ஸோ கேலரி ஆட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கேலரி ஆட்ஸில் வந்து என்ன பெனிஃபிட்னா, ஹெட்லைன் ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து 1 to 8 இமேஜஸ் வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். 8க்கு மேலே போக முடியாது. அந்த இமேஜோட ரெக்யூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் அது அஃபிஷியலாக வெளில வந்ததுக்கப்புறம் தெரியும். அட் சேம் டைம் வந்து ஒரு இமேஜுக்குமே வந்து கீழே நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் மீன்ஸ் டேக்லைன் கொடுத்துக்கலாம். லைக் அவர் சிண்டார் மேக் இங்கே கீழே இருக்கு இல்லையா, ஸோ இந்த தான் டேக்லைன். ஸோ இது நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு இமேஜ் கீழே நீங்கள் டிஸ்க்ளைமரும் போட்டுக்கலாம். லைக் இங்கே வந்து இது என்னது, இது சாசேஜ் பாஸ்தி, ஓகே. இந்த ஒரு இமேஜுக்கு வந்து ஓகே நீங்கள் 2 வாங்கினா இந்த ஆஃபர், 3 வாங்கினா இந்த ஆஃபர்னு ஒரு ஃபுட்டுக்குமே வந்து நீங்கள் கீழே டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா டிஸ்க்ளைமர் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா வந்து ஒரு இமேஜுக்குமே வந்து கீழே வந்து குட்டியாக டிஸ்க்ளைமர் இருக்கும். அந்த டிஸ்க்ளைமர் கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும். ஏன்னா டிஸ்க்ளைமர் போடலன்னா நீங்கள் ஃப்ரீன்னு சொன்னீங்க, இப்போ வந்து 2 வாங்கினா தான் ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு தான் ஒரு இமேஜுக்கும் நீங்கள் டிஸ்க்ளைமரும் போட்டுக்கலாம். அதே மாதிரி டேக்லைனும் கிட்டத்தட்ட 70 கேரக்டர்ஸ் கிட்ட போட்டுக்கலாம். ஸோ இதை பற்றின மேலும் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த லிங்க்கையும் நான் கமெண்ட்டில் போடுறேன். மீன்ஸ் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த கீநோட் பற்றின மார்க்கெட்டிங் லைவ் வீடியோ தான் இது. நான் இதை பற்றியுமே வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோ ஒன்ஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன் இது இருக்கும். இதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கேலரி ஆட்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இது வந்து பீட்டா வெர்ஷன், ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இது வந்து பீட்டா வெர்ஷன் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்டுக்குமே வந்து இப்போதைக்கு இருக்காது. ஒரு சில அக்கௌண்ட்ஸ், அதுவும் ஹைலி கூகுளுக்கு ரெனியூ கொடுக்குற அக்கௌண்ட்ஸ், அதுக்கெல்லாமே வந்து கூகுளே வந்து அவங்களுக்கு வந்து தனி பார்ட்னர், அவங்களுக்கே வந்து தனி மேனேஜர் இருப்பாங்க, அக்கௌண்ட் மேனேஜர்னு. அவங்க கேட்டு அவங்களுக்காக ஒயிட் லிஸ்ட் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கூகுள்ஸ் பார்ட்னர் அப்படின்னா உங்களுக்குன்னே தனியாக வந்து ஒரு அக்கௌண்ட் டெடிகேட்டட் மேனேஜர் இருப்பாங்க, ப்ரீமியர் பார்ட்னர்னா. அவங்ககிட்ட கேட்டு எனக்கு இதை ஒயிட் லிஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னா அவங்க ஒயிட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரலாக கூகுள் சப்போர்ட் கிட்ட போய்ட்டு எனக்கு இந்த கேலரி ஆட்ஸ் ஒயிட் லிஸ்ட் ஆகணும், எனக்கு ஒயிட் லிஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக ஒயிட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஒயிட் லிஸ்ட் வந்து எப்பவுமே கேரண்டி கிடையாது. அது அவங்க பார்த்துட்டு ஒன்ஸ் அவங்க கூகுள் சப்போர்ட் டீம் ரிக்வஸ்ட் தான் சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அது வராததும் வந்து நம்ம அக்கௌண்ட் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இது பீட்டா வெர்ஷனில் இருக்கிறதுனால யாரெல்லாம் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா மொபைலில் இந்த ஆட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கம்மியான சிபிசியில் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கூகுள் ப்ரீமியர் பார்ட்னர் ஏஜென்சியாக இருக்கீங்க, அப்படி இல்லைனா வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் நல்ல அக்கௌண்ட்ஸாக இருக்குது, கூகுள் சப்போர்ட் டீம் கிட்ட நான் நல்லா பேசிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு அவங்க வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ணி தந்துருவாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய்ட்டு ஒயிட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆடை வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆடை போட ஆரம்பிச்சிடுங்க. சிபிசி கம்மியாக கிடைக்கும். ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ். அட் த சேம் டைம் இது வந்து பீட்டா வெர்ஷன். உங்கள் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பீட்டாவில் ஆக்டிவேட் ஆகிடும். பீட்டாவில் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா ஜென்ரலாக கூகுள் பாலிசிஸில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுமோ பீட்டா அக்கௌண்ட்லேயும் அதே தான் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன், இந்த பீட்டா ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க கேலரி ஆட் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு நல்லா வரும், ஒரு சில பேருக்கு நல்லா வராது, ஒரு சில பேருக்கு ஆட் ப்ரிவ்யூ நல்லா தெரியும், ஒரு சில பேர் ஆட் ப்ரிவ்யூ நல்லா தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சு இந்த கேலரி ஆட்ஸில் அப்படின்னா அது வந்து பப்ளிக்காக நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. பப்ளிக்காக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் வந்து ஏதாச்சும் ஒரு கேஸ் போட்டு விட்ருவோம். மேபி அவன் வந்து மணி கேட்டு கூட அவன் வந்து உங்கள் மேலே கேஸ் போடலாம், லீகல் கேஸே போடலாம். ஏன்னா அது எல்லாமே வந்து அவன் வந்து கொடுத்துருப்பான். பீட்டா வெர்ஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாலிசி, அந்த எக்ஸ்ட்ரா பாலிசி ஒன்று ஆட் ஆகும். அந்த பாலிசி என்னென்னா இது மூலமாக வர அவுட்கம் நீங்கள் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது பப்ளிக்காக, ஓகேங்களா? இல்லை கேலரி ஆட்ஸில் வந்து இந்த பக் இருக்குது அந்த பக் இருக்குது அப்படின்ற மாதிரி பப்ளிக்காக நீங்கள் போட்டுறாதீங்க, ஓகேங்களா?
உங்களுக்கு வர ரிசல்ட்டு உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் கிளைண்ட்டுக்கு வர ரிசல்ட்டு உங்கள் கிளைண்ட்டோட மட்டும் வச்சுக்கோங்க. இவ்வளோ கிளிக்ஸோட சிபிசி வருது ஜென்ரலாக நம்ம கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணுவோம்ல, அது மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் பப்ளிக்காக லீக் அவுட் பண்ணிடாதீங்க. இது மூலமாக வருது, ஏன்னா இது இன்னும் பீட்டாவில் தான் இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் நிறைய குறைகள் ஏதாச்சும் இருக்கும். ஒன்ஸ் ஃபுல்லாக லைவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜென்ரலாக வந்து நம்மளோட ஃபீட்பேக் எல்லாமே பப்ளிக்காக நம்ம ஓப்பனாக சொல்ல முடியும். ஓகேங்களா? இது வந்து இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனாக இருக்கிறதுனால அது மொபைலில் தான் தெரியும். அது ஒன்ஸ் அவுட் ஆகிட்டு ஃபுல் விஷனாக வந்துச்சுனாலுமே வந்து ஃபஸ்ட்டு மொபைலில் தான் தெரியும். என்னோடய அசம்ஷன். டெஸ்க்டாப்பில் அவங்க என்ன செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொபைலில் இருக்கும்போது இன்னும் ஒன்று டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேலரி ஆட்ஸில் மொபைலில் தான் தெரியும். அதே சமயம் இந்த கேலரி ஆட்ஸ் வந்து எப்படி தெரியும்னா, மொபைலில் உங்களோட ஆட் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டில் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கேலரி ஆட்ஸ் தெரியும். செகண்டில் இருந்துச்சுன்னா அந்த கேலரி ஆட் ஆக்டிவேட் ஆகுது. நார்மலாக மொபைல் ஆட்ஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் தெரியும். சரிங்களா? ஸோ உங்கள் மொபைலில் உங்களோட ஆட்ஸ் ஃபஸ்ட்டில் வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆப்வியஸாக நீங்கள் பிட்டு ஏற்றி வச்சா தான் பண்ணணும். ஸோ கேலரி ஆட் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக பிட்டு ஏற்றி வைக்கணும். ஓகேங்களா? அது ஒன்றே தான் டிஸ்அட்வான்டேஜஸ். பட் இப்போதைக்கு பீட்டாவில் இருக்கிறதுனால சிபிசி கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயம் தான் கம்மியாகும். பட் மொபைலில் ஃபஸ்ட்டில் வரணும் அந்த கீவேர்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பிட்டிங் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ தாண்டா சிபிசி கம்மியாக இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ளே மறுபடியும் என்னடா சிபிசி ஏற்றுறதுக்கான வழி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஜென்ரலாக இப்போதைக்கு 2 பேர் பீட்டா வெர்ஷன் வச்சு இப்போதைக்கு யாருமே பீட்டா வெர்ஷன் இல்லை அப்படின்னா ஓகே, அதுக்கான சிபிசி கம்மி. பட் மொபைலில் ஃபஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஆட் சர்வ் ஆகும். அதுதான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லையா? உங்களோட டிஸ்பிளே ஆட்ஸை கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த கேலரி அந்த பட்ஜெட்டை தூக்கி சர்ச்சில் போட்டு நீங்கள் வந்து கேலரி ஆட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் ரெலவெண்ட்டான ஆடியன்ஸ் அது வருவாங்க. அது ஜென்ரலாக வந்து நம்ம எப்பயுமே வந்து கேம்பெயின்ஸ்குள்ளே போகிற மாதிரி தான். கேம்பெயின்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் குரூப்ஸ்குள்ளே போயிட்டு ஆட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸில் போயிட்டு இங்கே ரெஸ்பான்சிவ் ஆட்ஸ், கால் ஒன்லி ஆட்ஸ், ஆட் வேரியேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே வந்து கேலரி ஆட்ஸ் பீட்டான்னு சொல்லி இந்த மாதிரி பச்சை கலரில் பீட்டான்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கூகுள் சப்போர்ட் கிட்டேயோ இல்லை உங்களோட டெடிக்கேட்டட் அக்கௌண்ட் மேனேஜர்கிட்டயோ கேட்டு அது ஒயிட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஸ்புக்கோட அந்த ஃபாலோ அப் ட்விட்டரில் கண்டிப்பாக நான் போட்டே ஆகணும். ஏன்னா வந்து அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இந்த அப்டேட்டை சொல்ல போகிறது கிடையாது. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டியூட்டோரியல் சைட்டு செக்ஷன்ஸ்க்கே போயிடலாம். அட் த சேம் டைம் அப்டேட்ஸும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது. பட் இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்டேட்ஸ்குள்ளே போகலாம். ஏன்னா இது மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ கேலரி ஆட்ஸ், இதுதான் கேலரி ஆட்ஸ். இதை பற்றின மேலாச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் அது கண்டிப்பாக கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். நான் மோஸ்ட்டாக எல்லா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அது நீங்கள் ஒத்துந்து தான் ஆகணும். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லைனா எப்பயாச்சும் ரொட்டி நான் எப்படியாச்சும் கமெண்ட்டை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி தீர்வேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து நான் கண்டிப்பாக யூடியூப் டியூட்டோரியல் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அடுத்த வாரம் கிடையாது, சாட்டர்டே ஒரு சண்டே, இந்த 2 நாளில் கண்டிப்பாக வந்து ஃபேஸ்புக்கோட அந்த அதர் ஃபாலோ அப், அந்த கஸ்டம் ஆடியன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வெப்சைட் விசிட்டர்ஸ் எப்படி தனியாக ஆடியன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதை பற்றின ஒரு ப்ரீஃபான டியூட்டோரியல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.